So hello friends, welcome to the channel. நீங்க நம்ம சேனல்ல டிபி லிங்க்ல இருந்து நம்ம ஒரு வைஃபை கேமராவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த டிபி பாத்தீங்கன்னா நிறைய கேஜெட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டிபின்னு சொன்னோடனே அவங்களுக்கு நம்மளுக்கு ஞாபகம் வருது ரவுட்டர், அடுத்து அவங்களோட வைஃபையோட டாங்கிள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வைஃபை எக்ஸ்டெண்டர், அது போக நிறைய அவங்க செல்ஃப் கிளீனர், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேஜெட் சைட்ல லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல இன்னைக்கு டாப்பா இருக்கிறது வைஃபை கேமரா. அந்த வைஃபை கேமராவோட பாத்துட்டீங்கன்னா டேப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபி லிங்க்ல அந்த டேப்போன்னு சொல்லிட்டு இந்த பிராண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. சோ தட் இந்த டிபி லிங்க் டேப்போல பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போற மாடல் டேப்போ C200. இதோட பிரைசிங் ஒரு 1800 வருது. அமேசான் பிளிப்கார்ட்லாம் அவைலபிளா இருக்கு. பிரைசிங் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூட செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த டேப்போ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. டேப்போ C200 பொறுத்தளவு உங்களுக்கு மோஷன் டிடெக்ஷன் இருக்கு, அண்ட் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டிஸ், அண்ட் பர்சன் டிடெக்ஷன், பேபி கிரையிங் டிடெக்ஷன், நைட் மோட் பாத்தீங்கன்னா அப் டு 30 feet வரைக்கும் இதோட கவரேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 1080p ஃபுல் HD பிளஸ் எடுக்கிற ரெசல்யூஷனோட சப்போர்ட் இருக்கு. அது போக அவங்க செல்ஃபா கிளவுட் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 512 GB வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் மெமரி கார்டு மூலமா. சும்மா நிறைய விஷயங்கள் 360 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ற கேமரா தாங்க இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில இன்னைக்கு டிபி லிங்க்ல இருந்து டேப்போ C200 பத்தி நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தோம். உங்க கருத்துல கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதாங்க டேப்போ C200 பாக்ஸ். இது மாதிரி எனக்கு பிடிச்ச கலருங்க, அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் சூப்பரான காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மேல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா முன்னாடி இதோட மாடலு அண்ட் இதுல என்னென்ன ட்ராக்கிங் எல்லாம் இருக்கு, அது போக இதுல எத்தனை வாட்ஸ் எடுக்கும், உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து இந்த டேப்போட மெயினான ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பேக் சைட்ல எல்லாமே பிரிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல நம்ம டிபி லிங்க்லாம் ஸோ இவங்களோட பிராண்ட்ல நம்ம இந்த ரவுட்டர்லாம் ஓப்பன் பண்ணோம் இது மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லில இருக்கும். இது மாதிரி இந்த பாக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இதுக்குமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இது மாதிரி ஒரு பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தெர்மாக்கோல் கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்பயும் போல உங்களுக்கு இந்த யூசர் கேரண்டி, வாரண்டி புக்ஸ், அப்புறம் இந்த ஆணி அடிக்கிறதுக்கு அந்த பேப்பர், அந்த ஸ்க்ரூ வைக்கிற மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓரத்தில் வச்சிருவோம். அது போக சார்ஜரு. ஸோ இங்க சார்ஜர்னு பார்க்கும்போது மைக்ரோ USB கிடையாது. உங்களுக்கு நம்ம இந்த பின் டைப், பழைய மொபைல் மாடல் பின் டைப் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி டைப்பு. அது போக கீழே ரொட்டேஷன் பண்றதுக்கு அந்த கிளாம்போட நம்மளுக்கு இந்த ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. அது எப்பயும் போல உங்களுக்கு இந்த ஸ்க்ரூவு, அந்த ஆணி எல்லாமே உள்ள ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா நம்மளோட டேப்போ C200 ஸோ அதோட உள்ள இருக்கு. ஸோ நல்லா கவரை போட்டு பக்காவா ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க நார்மலான ஒரு சிசிடி வைஃபை கேமரா. அவுட்புட் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் முதலே சொன்ன மாதிரி சார்ஜர் பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு இந்த பின் டைப்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த பின் டைப் ஃபிட் பண்றது பாத்தீங்கன்னா பேக் சைட்ல உங்களுக்கு ஒரு போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளதான் நம்ம இது மாதிரி நம்ம சார்ஜிங் போறதுக்கு போடணும். ஸோ பேக் சைட்ல டிபி லிங்க்னு அவங்களோட பிராண்டோட இமேஜும் போட்டிருக்காங்க. அதை தவிர்த்து முன்னாடி டேப்போன்னு எழுதியிருக்காங்க. அண்ட் தட் கீழே பாட்டம்ல உங்களுக்கு பார்க்கும்போது நம்ம இந்த வைஃபை கேமராவை பொறுத்தவரை நம்ம இப்படியும் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், அண்ட் இது மாதிரியும் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்ம ஒரு டேபிள இந்த மாதிரி பிளேஸ் பண்றோம்னா கீழே கிரிப்பினஸ்க்காக கீழே ஒரு 3 கிரிப்பினஸோட ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணும் பட்சத்தில் மேல நம்மளுக்கு ஒரு ஹோல்டர் நம்மளுக்கு தேவை, மேல ஃபிட் பண்றதுக்கு ஒரு ஹோல்டர் தேவை. அதுதான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஜாக்ல ஒரு லாக்கிங் சிஸ்டம் இருக்கும். ரொம்ப ஹார்டா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி பிளேஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இது மாதிரி டைரக்ட்ஸ் எல்லாம் நம்மளால ஹோல்ட் பண்ணிக்கிற முடியும். அதை பொறுத்தளவு கீழே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா மெமரி கார்டு யூஸ் பண்றது 512 GB வரைக்கும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து பக்கத்துல ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் வைஃபை கேமரால என்னென்ன பிளேஸ்மெண்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலயும் பிளேஸ்மெண்ட் இருக்கு. அது போக இதோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆப்னு சொல்லும் போது தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ இந்த ஆப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் சப்போர்ட்டும் இருக்கு, ஆண்ட்ராய்டு சப்போர்ட்டும் இருக்கு. உங்களுக்கு பேக் சைட்ல QR கோட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த டிபி லிங்க் டேம்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல அடிச்சீங்கன்னா அதோட ஆப் இருக்கும். ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் நீங்க செலக்ட் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான பேரிங் ஸ்டெப் தான். பேர் ஆச்சுன்னா ஒரு தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த வைஃபை கேமரா உங்களுக்கு கொடுக்கும்னே சொல்லலாம். ஸோ அதை எப்படிலாம் செட்டப் பண்றதுன்னு இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வைஃபை கேமரா நான் எதுக்கு பை பண்ணேன்னா என்னோட ஷாப்புக்காக வாங்கினது. ஏற்கனவே ரியல்மி கேமரா ஒன்னு வச்சிருந்தேன். அது சோலி முடிஞ்சிருச்சு. அதாவது என்ன காரணம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீபூட் பண்ணும் போது
இன்னைக்கு ஈஸியா உங்களுக்கு ரீசெட் பட்டன் பண்ணணும்னா ரியல்மி கேமரா ஈஸியா ரீசெட் பண்ணிடுவோம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. கஸ்டமர் கேர் கூப்பிடணுமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அப்படியே ஹேங் ஆகி பிரச்சனை ஆகி போச்சு. ஒரு எமர்ஜென்சிக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலைனால வேற வழி இல்லாம இன்னைக்கு டாம்போ C200 பை பண்ணியிருக்கேன். இது என்னடா சைட்ல இருக்கு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே எம்ஐ கேமரா இன்னொரு சைட்ல ஃபிளிப் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் இருக்கா உங்களுக்கு நான் சைட்ல வச்சிருக்கேன். ஸோ தட் இன்னைக்கு எம்ஐ கேமராவோட அன்பாக்சிங் ரிவ்யூ ஏற்கனவே நம்ம போட்டுக்கோம். பார்க்க மேல கார்டு குறைக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த டிபி லிங்கோட டாம்போ C200 பத்தி பார்ப்போம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து வைஃபை கனெக்ஷன் மேல இருக்கு, நம்மளுக்கு பவர் பூட் பண்ணியாயிருச்சு. பாத்தீங்களா எப்பயும் போல ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வந்துடும். அது போக இந்த டிபி லிங்க் ஆப் இருக்குன்னு பாத்தீங்களா, இது மாதிரி ஆப் தான். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு இது மாதிரி என்ன வேணும், அதாவது கீழே சொன்னேன் முதல்ல கேமரா வேக்கம்ஸ் இருக்கு, ஸோ ஸ்மார்ட் கனெக்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நமக்கு கேமரா வேணும். கேமரா வந்து ஆட் டிவைஸ். ஸோ ஆட் டிவைஸ்க்குள்ள போய் நம்ம வாங்கிக்கான டாம்போ C200. ஸோ டாம்போ C200 பார்த்தோன்னே உங்களுக்கு இது மாதிரி பிளிங்க் ஆகுதா அப்படின்னு கேட்குது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே சர்ச்சிங் ஆகும். லொகேஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணி விட்டுறணும். அப்பதான் வந்து இது கரெக்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே கீழே வந்து அதோட பார்கோடு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பார்கோட ஸ்கேன் பண்ண சொல்றாங்க. நம்ம இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணோடனே டிவைஸ் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம எந்த வைஃபைல கொடுக்கணும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த வைஃபை பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம இப்படி மாதிரி கனெக்ட் ஆனோடனே கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டார்டிங்னால நம்மளுக்கு ஒரு யாரோ பேசுனாங்க பார்த்தீங்களா, இது மாதிரி கனெக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், டிலே ஆக தான் செய்யும். இப்போ நம்மளுக்கு வந்து வைஃபை கனெக்டட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம தலைவர் பேசினாரு. சவுண்ட் வந்து பார்த்தீங்களா கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் லைட் எரியுது. ஸோ பேரிங் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நேம் கேட்குது. நம்ம இந்த டிவைஸ் பேரே வேணும்னாலும் வச்சுக்கலாம். அண்ட் லொகேஷன் இது மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து லைவ் ரூம் எஸ் கொடுத்துக்கலாம். அது போக உங்களுக்கு எந்த ஐகான் வேணும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நம்மளுக்கு ஐகான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன கொடுக்கலாம், சேரே கொடுப்போம். சேர் கொடுத்துருக்கோம். ஸோ கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. கனெக்ட் ஆயிடுச்சு. சவுண்ட்ஸ் குட் கம்ப்ளீட்டட். இங்க பாத்தீங்களா, இதுதான் இவங்களோட பெரிய பிரச்சனையே. 30 days ஃப்ரீ டயல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு ஃப்ரீ டயல் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அண்ட் மெமரி கார்டு போடுன்னு சொல்லுங்க. மெமரி கார்டு போட மறந்து போச்சு, இதை போட்டுக்குவோம். ஸோ அதே மாதிரி எப்பப்போ அப்டேட் வேணும், இந்த மாதிரி டயத்துல என்னென்ன அப்டேட் இது மாதிரி எல்லாம் கேட்டோன்னே ஓவரால் இதோட இன்டர்ஃபேஸ் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம். அண்ட் தட் உங்களுக்கு கால் ஃபெசிலிட்டிஸ் எப்பயும் போல தாங்க. ஒரு வைஃபைல நம்மளுக்கு நார்மலா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே டாக்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பிரைவசி மோடு இருக்கு. அண்ட் தென் இப்போ நான் மெமரி கார்டு இல்லாம தான் நான் யூஸ் பண்றேன், எதுவுமே ரெக்கார்ட் ஆகாது. மெமரி கார்டு போட்டு நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டே மோடா நைட் மோடா அண்ட் இது மாதிரி விஷயங்கள் ஆட்டோ வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சென்சார் மூலமா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கிறோம். அண்ட் இதோட ஃபுல் வியூ இப்படிதாங்க இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஐயோடது. இது வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இதோட நம்ம தலைவர் டாம்போவோடது C200ஓடது. ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கு. என்னைய பொறுத்தளவு குட், நல்லா இருக்கு. இதோட வீடியோ அவுட்புட் நிஜமாவே நல்லா இருக்கு. எம்ஐயை கம்பேர் பண்ணும்போது இதோட டாப்போட அதாவது இன்டோர்ல நல்லாவே இதோட ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் தட் எம்ஐயும் குறை கிடையாது, குட், நல்லா இருக்கு. நைட் மோட்லாம் எம்ஐ சூப்பரா இருக்கும். கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கும். இதோட நைட்டோட ரீப்ரொடக்ஷனுமே அருமையா இருக்கு. இந்த டாம்போ C200 கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிபி லிங்கோட அந்த டாம்போ C200 பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம இது மூலமா நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிருக்கேன். இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ தட் இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. தேங்க்யூ.